ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சியோட 25th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், உங்கள் பேபி வந்து எப்படி இருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 25th வீக் அப்படின்றது 6 months கம்ப்ளீட் ஆகி 7th மந்தோடைய முதல் வாரம். ஸோ இந்த டைமில் உங்கள் பேபியோட லென்த் வந்து 33.7 சென்டிமீட்டர் அல்லது 13 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 785 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேப்ஸ் பஞ்ச் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு திராட்சை கொத்து, அந்த சைஸுக்கு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். உங்கள் பேபியோட பொசிஷன் வந்து அவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்களோட பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பர்த் டைமில் மட்டும்தான் அவங்க வந்து அதாவது உங்களுக்கு வந்து சைல்டு பர்த் நடக்குது இல்லையா, அந்த டைம் மட்டும்தான், அவங்க டெலிவரி டைமில் மட்டும்தான் அவங்களோட தலை வந்து கீழே இறங்கி இருக்கணும். கீழே இறங்கி இருந்தால் தான் அவங்களோட பிரசவம் வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ அது வரைக்குமே உங்கள் பேபியோட பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அவங்களோட தலை பொசிஷன் வந்து கீழ் நோக்கி செட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்களோட பொசிஷன் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து சுற்றிட்டே இருப்பாங்க. உங்களோட பேபியோட தலை வந்து ஒரு வாட்டி மேலே இருக்கலாம், ஒரு வாட்டி கீழே இருக்கலாம், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். 7th மந்த்லேயே உங்கள் பேபியோட தலை கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களோட டெலிவரி வரைக்குமே அவங்களோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்கறது கூட என்னடா இப்படியா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. என்னென்னா, உங்களோட பேபி வந்து உங்கள் பேபியை சுற்றி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா, அந்த பனிக்கூட நீரில் அவங்க வந்து அதாவது யூரின் போகிறது இது எல்லாமே வந்து நடக்கும். அந்த வாட்டர் தான் அவங்க வந்து முழுங்கிட்டு அதை தான் வந்து யூரினாக வெளியே போவாங்க. அந்த தண்ணி தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட கலந்துருக்கும். இது வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து பேபியோட உடம்புக்கு வந்து கெடுதல் கிடையாது. அவங்க வந்து இதுதான் வந்து ருட்டீனாக பண்ணிகிட்ருப்பாங்க டெலிவரி வரைக்குமே. அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபாடிஸ் அண்ட் அதர் ஃப்ளூயிட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அவங்கள வந்து ஹெல்த்தியாக தான் வச்சுருக்கோம். அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து 25th வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.